அபிவிருத்தி பணிகள் நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதிலும் அபிவிருத்தியின் சாயலை கூட கண்டிராத பிரதேசங்களும் நாட்டில் காணப்படுகின்றன. அதற்கு சிறந்த உதாரணம் நாவலப்பிட்டி கந்தலோயா. எட்டியாந்தொட்டை நகரிலிருந்து கந்தலோயா தோட்டத்துக்கு செல்லும் வீதியே இது. எட்டியாந்தொட்டையிலிருந்தும் நாவலப்பிட்டி நகரிலிருந்தும் கந்தலோயா தோட்டத்துக்கு செல்ல முடியும் என்ற போதிலும் கந்தலோயாவிற்கு செல்வதற்கான இவ்வாறான வீதிகளையே பயன்படுத்த வேண்டிய நிலையை அந்த பிரதேச மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். 2 நகரங்களுக்கும் இடைப்பட்ட காட்டுப்பகுதியில் இந்த கந்தலோயா தோட்டம் அமைந்துள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் வரை நடந்து வந்து அதன் பின்னரே வாகன போக்குவரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை இந்த கந்தலோயா மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். நாங்க 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்யறோம். மற்றபடி எங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு ஒரு சாமான் வாங்கணுன்றாலும் ஒரு நாள் தொழிலை விட்டு நாங்க 200 ரூபாய் காசு பஸ்க்கு கொடுத்து போயிட்டு வாங்கி ஒரு 100 ரூபாய் சாமானாலும் நாங்க போயிட்டு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவழிச்சு தான் நாங்க வரோம். வாகனங்கள் இல்ல, டிஸ்பென்சரி இல்ல, எதுவும் பிள்ளைகளுக்கு பாபா கிடைச்சாங்கன்னா ரோட்ல கொண்டுட்டு போகல, ரோட்லயே கிடைச்சிருது. அதுக்கெல்லாம் மந்திரிமார்கள் வர்றாங்க, அரசியலுக்கு வந்து ஓட்டுகளை கேட்கறாங்க, அதே வாக்குல போயிடுறாங்க, திரும்ப வர்ற மாதிரிக்க ஒண்ணுமே இல்ல. அத்துடன் இந்த பிரதேச மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்று வரை ஏற்படுத்தி கொடுக்கப்படாமை கவலைக்குரியது. ஒரு நாள் எங்க பாபாவை போட்டு படுத்திருக்கிறேனே, மேல இருந்து கல் ஒண்ணு மழை விழுந்து நான் அப்பமே எழும்பி அம்மா அங்க எங்கேயாவது போயிட்டு படுப்போம்னு பார்த்தா எங்கேயும் போக இயலாது. எங்கேயும் எங்களுக்கு இடம் இல்லை போறதுக்கு. இந்த வீட்டுக்கே தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதியா தண்ணி வசதியுமா எதுவுமே இல்ல. 3 குடும்பம் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு சரியான கஷ்டப்படுறோம் நாங்க. எனக்கு இப்ப பாபா கிடைச்சி 15 நாள் ஆகுது. எனக்கு இப்ப பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுல இருந்துட்டு சரியான குளிர், கரண்ட் எதுவுமே இல்லை எங்களுக்கு. கந்தலோயா பகுதியில் மிருகங்களின் நடமாட்டம் இருந்ததை இந்த காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. நாட்டில் அபிவிருத்தி பணிகள் துரித கதியில் இடம்பெற்றாலும் இவ்வாறான கிராமங்கள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமே.